ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நெடுங்காலமாய் சில ஸ்தலங்கள், சில காரியங்கள் பாழாய் கிடக்கிறது. அந்த பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணோம். ஆமென். அதை தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டார். அப்போ பாழாய் போகிறதற்கு காரணமாக இருந்தது சத்துரு. அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தானாம்? கெடுத்து போட்டானாம். He destroyed everything. இப்போ ஆசாப் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஆமென். அப்படின்னா அவருடைய பாதம் பட்டா அங்க ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, ஐயா ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் வந்து கால் வச்சுட்டு போங்க. என்ன செய்யுங்க? கால் வச்சுட்டு போங்க. உங்கள் பாதம் பட்டா எங்கள் வீட்டில் என்ன வரும்? என்ன வரும்? நிம்மதி வரும், மாற்றம் வரும். அப்படி உலக மனிதர்கள், சில தேவ மனிதர்களிடத்துலலாம் நம்ம சொல்லியிருப்போம், ஐயா பாஸ்டரையா ஒரு தடவை இந்த வழியாக போகும்போது எங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து மிதிச்சுட்டு போங்க. ஏன்னா சிலருடைய பாதம் பட்டாலே அங்கே மாற்றம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளுடைய வீட்டில் நிற்க போகிறேன். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின ஒரு மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். அவன் குள்ளமான மனிதன். அந்த ஊர்லேயே அவன் தான் குள்ளம். திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றுகிறது. அந்த கூட்டத்தின் நடுவிலே நான் நினைக்கிறேன் துள்ளி துள்ளி பார்த்துருப்பான், ஜம்ப் பண்ணி பார்த்துருப்பான், இயேசு எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. கூட்டத்தின் நடுவில் ஜம்ப் பண்ணி பார்க்குறான். நம்ம சில நேரத்தில் சில அரசியல் தலைவர்களோ நடிகர்களோ நம்ம ஊருக்குள்ளாடி பிரவேசிக்கும் போது திரள் கூட்டத்தின் நடுவில் நின்றுட்டு பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்வாங்க, ஜம்ப் பண்ணி பார்க்குற மாதிரி சகவி பார்த்துருப்பான். அவனால் பார்க்க முடியல. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், கூட்டத்திற்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். காட்டத்தி மரத்து கிட்ட வந்த உடனே அவருடைய பாதங்கள் அங்கே நின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதங்கள் அங்கே நின்றது. இப்போ சகைவை பார்த்து கூப்பிடுகிறார், சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டில் வந்து என்ன செய்யணும், தங்கணும். இப்போ அவருடைய பாதங்கள் அவருடைய வீட்டிலே எழுந்தருளுகிறது. அந்த வீட்டில் போய் கால் வைக்கிறார். இதுவரைக்கும் அந்த எரிகோவுக்குள்ளே எத்தனையோ முறை போய் வந்திருக்கிறார் ஆண்டவர். சகையினுடைய வீட்டுக்குள்ளே அவர் கால் வைத்ததே இல்லை. ஒருவேளை அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், எல்லாரும் என் வீட்டில் வர்றாங்க, இவர் மட்டும் வரமாட்டேங்கிறாரு, இல்லை இவர் ஏன் வரல, இவர் கூட வரலையே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இந்த கெனசரேத்து கடற்கரையில் 2 படகு இருந்துச்சு. ஒரு படகுல தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஏறினார். அப்ப இன்னொரு படகுக்கு கேள்வி இருந்திருக்கும், ஆண்டவர் கூட என் படகுல ஏறலையே, ஆண்டவர் கூட என் படகுல ஏறலையே, ஆண்டவர் கூட என்னைய கண்டுக்கலையே. ஆனா அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ந்து நாம் வசனத்தை வாசிக்கும் போது 2 படகுகளும் நிரம்பின. அல்லேலூயா. அவருடைய பாதம் சகேயுனுடைய வீட்டுக்குள் பட்ட உடனேயே அங்கே ஒரு மரம் திரும்புதல் வருகிறது, அங்கே ஒரு மறுரூபம் வருகிறது, அங்கே ஒரு மனமாற்றம் வருகிறது. ஆமென். அது எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். அப்போ இந்த ராத்திரி நேரம் தேவனுடைய பாதம் உங்கள் வீட்டில் படும்போது, தேவனுடைய பாதம்
உங்கள் தொழிலின் மேலே படும்போது, தேவனுடைய பாதம் உங்கள் போட்டில் படும்போது, ஆமென், தேவனுடைய பாதம் உங்கள் பிஸ்னஸில் படும்போது அங்கே சில மாற்றங்கள் வரும். ஆமென். அதனால தான் ஆசாப் சொல்லுகிறான், உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பாழாய் போன ஸ்தலங்கள், வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 41:30 நம்மை பாழாக்கும் சில காரியங்கள். பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது அந்த பஞ்சம் தேசத்தை முதலாவது பாழாக்கும். பஞ்சம், பஞ்சம்னா என்ன? பற்றாக்குறை, குறைவுகள். இங்கே வசனம் சொல்லுகிறது, நிறைவாய் இருந்தது. எப்படி இருந்தது? நிறைவாய் இருந்தது, பரிபூரணமாய் இருந்தது. ஆனால் இந்த பஞ்சம் வந்தபடினால் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போயிற்று. சார், நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல தூக்கம் தூங்கி பல நாட்கள் ஆச்சு. 3 மாசமா தூக்கம் இல்லை பாஸ்டர். எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். 3 months தூக்கம் இல்லை. ஒரு 3 நாள் கூட்டம், முதல் நாள் வந்து சொல்கிறார் தூக்கம் இல்லை, ஜெபம் பண்ணோம். 3ஆவது நாள் சாட்சி சொல்கிறார், கடந்த 2 நாள் நான் நிம்மதியாக தூங்கினேன். நேற்று காலையில் ஏன் சர்ச்சுக்கு வரல? நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர், நல்லா தூங்கிட்டேன். அப்போ நான் அனுபவித்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகிற அளவுக்கு பஞ்சம் என்னை பாழாக்கி இருக்கிறது. சில பற்றாக்குறைகள் என்னை பாழாக்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாழாக்கிற அனுபவத்தில் தேவன் எழுந்தருள விரும்புகிறார். தேவன் எழுந்தருள விரும்புகிறார். பாழாக்கும் பஞ்சம், பஞ்சம், பஞ்சம். இந்த பஞ்சம் என் பரிபூரணத்தை எல்லாம் மறக்கடிக்க பண்ணினது. யோபு சொல்லுகிறான், ஒரு காலத்தில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமே. ஒரு காலத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆயிரங்களும் லட்சங்களும் கைகளில் புரண்ட நாட்கள், இன்றைக்கு ஒரு 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. இது நிரந்தரமா? இல்லை. தேவன் எழுந்தருளும் போது இந்த பாழாக்கும் பஞ்சங்கள் பஞ்சாய் பறந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் பரிபூரணம் வரும். பக்கத்தில் பாசல, மீண்டும் பரிபூரணத்தின் நாட்கள். இன்றைக்கு ஒருவேளை பஞ்சத்தின் நாட்களாக இருக்கலாம். இன்னைக்கு கஷ்டம், இன்னைக்கு பற்றாக்குறை, நினச்ச காரியத்தை செய்ய முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியல, ஒரு நல்ல காரியங்களுக்கு போக முடியல, ஒரு விசேஷங்களுக்கு போக முடியல. இந்த பஞ்சம் என்னை பாழாக்கி இருக்கிறது. அன்று சொல்கிற இந்த பஞ்சத்தின் நாட்கள் முடிந்து ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் வரும். ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் வரும். ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிபூரணத்தின் நாட்கள் நம்முடைய திருச்சபைக்கு வரும், நம்முடைய குடும்பங்களுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா.
ரெண்டாவது பாருங்க, நம்மை பாழாக்கக்கூடியது. சங்கீதம் 91:3 வாசிக்கும் போது பாழாக்கும் கொள்ளை நோய்கள். இங்கிலீஷ் வேர்ஷனில் ஒரு வேர்ஷனில் இப்படி சொல்லப்படுகிறது, வேஸ்டிங் டிசீஸ். அதாவது என்னை வேஸ்டாக போக பண்ணக்கூடிய சில நோய்கள், என்னை பிரயோஜனமற்றவனாய் மாற்றக்கூடிய டெட்லி டிசீஸ் நோய்கள் நம்ம என்ன செய்யுது? பாழாக்குது. சில வியாதிகள் ஒரு பிள்ளைகளை தாக்கிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த வியாதிகள் என்ன செய்யுது? பாழாக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அது நடுவில் எழுந்தள்ளுவாராக. நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அருமையான தம்பி வினோத்துக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது குணமாக்க முடியாத ஒரு வியாதி. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்திற்கு நான் ஒரு மருந்தை உட்கொள்ளும் போது என் சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் எனக்குள் வரக்கூடிய மருந்தை அந்நியமாக கருதி, எப்படி அது என்னை சுகப்படுத்த வருதுன்னு அது நினைக்காம என்னை அழிக்க வருகிறதாய் நினைத்து அதோடு கூட போராடுகிறது. அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு எதிராகவே போராடுகிறது. அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது மருத்துவத்துறையில் அது சுகமாக்கவே முடியாது. அது ஆண்டவராகத்தான் கிரியை செய்ய முடியும். இந்த வியாதி பாழாக்குது, பணங்களை பாழாக்குது, சமாதானத்தை பாழாக்குது, குடும்ப நிம்மதியை பாழாக்குது. சரீரத்தில் வியாதி வந்துருச்சுன்னா அது நம்ம என்ன செய்கிறது? பாழாக்குறது. பாழாக்கும் நோய்கள், பாழாக்கும் பஞ்சங்கள். 6வது வசனம் 91:6, பாழாக்கும் சங்காரம். பாழாக்கும் டிஸ்ட்ரக்ஷன், பாழாக்கும் சங்காரம். சங்காரம்னா என்ன? சங்காரம்னா என்ன? முற்றிலும் அழிக்கப்படுவது, முற்றிலும் அழிக்கப்படுவது. சர்வ சங்காரம் அப்படின்னா முழுவதுமாக அழிக்கப்படுவது. ஹிரோஷிமா, நாகசாகி அந்த பட்டணங்கள் மேலே அணுகுண்டு வீசப்பட்ட போது அந்த பட்டணம் என்ன செய்தது? பாழாய் போனது, சங்காரமாய் போனது. அந்த அணுகுண்டினால் ஏற்பட்ட சங்காரம், அந்த அணுகுண்டினால் ஏற்பட்ட அழிவு அந்த 2 பட்டணங்களையும் என்ன செய்தது? பாழாக்கினது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு நீடித்தது என்றால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த இடத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாக பிறந்தார்கள், குறைபாடுகளோடு பிறந்தார்கள். காரணம், இந்த அணுகுண்டு ஏற்படுத்தின சங்காரம் அந்த தேசத்தை என்ன செய்தது? பாழாக்கினது. அப்போ இன்னைக்கு சத்துரு நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதார மண்டலங்களில், திருச்சபைகளுக்குள்ளால சத்துரு சங்காரங்களை அனுப்பும்போது, அழிவுகளை அனுப்பும்போது அது என்ன செய்கிறது? நம்ம என்ன செய்கிறது? பாழாக்குகிறது. தலையில் அடிச்சுக்கிறோம். ஐயோ, என் வாழ்க்கை பாழாயிடுச்சே, என் பிள்ளை வாழ்க்கை பாழாயிடுச்சே, என் குடும்பம் பாழாயிடுச்சே, இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்குதே. பாழாக்கும் சங்காரம். 4வது பாருங்க, நீதிமொழிகள் 11:3. நீதிமொழிகள் 11:3. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ. இப்போ பாழாக்கும் மாறுபாடுகள். மாறுபாடுன்னா என்ன? ஒரு நிலையான
யோசனை இருக்காது, ஒரு நிலையான தீர்மானம் இருக்காது, ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காது. தவளை மாதிரி. என்ன மாதிரி? தவளை மாதிரி. தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அதனால தான் பார்வோன் மோசே இடத்துல சொல்லுவான், இந்த தவளைகள் நீங்கும்படி எனக்காக என்ன செய்ய விண்ணப்பம் பண்ண. இந்த தவளைகள், இந்த தவளை கையில் பிடிச்சா என்ன செய்யாது? நிற்காது, வழுவிப்போம். இரு மனம், இரு வாழ்க்கை, மாறுபாடான ஜீவிதம், இதெல்லாம் நம்மளை பாழாக்கும். சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒரு விதமான வாழ்க்கை, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமான வாழ்க்கை, காலேஜுக்கு போகும்போது ஒரு விதமான வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேறு காரியங்களை ஈடுபடும் போது வேறு விதமான வாழ்க்கை, டூருக்கு போகும்போது வேறு மாதிரி வாழ்க்கை, சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேரும்போது வேறு மாதிரி வாழ்க்கை. இது மாறுபாடு. இது என்னது? மாறுபாடு. பக்கத்தில் சொல்ல, இந்த மாறுபாடு மாறலைன்னா உங்களை பாடாப்படுத்தும். ஆமென். நம்மளை பாழாக்கும், நம்ம வாழ்க்கையை பாழாக்கும். என் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தது ஒரு காலத்தில். சர்ச்சில் வரும்போது ஆராதனை தான், வர்ஷிப் தான், நல்ல பிள்ளை தான், பயங்கரமான ஆமென், என்ன போல ஒருவனும் இல்லை. ஆனால் நாகர்கோவிலேருந்து பஸ் ஏறிட்டோம், எரணியல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படின்னா மாறுபாடு. அது என் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தது. என்றைக்கு அந்த மாறுபாடை விட்டு நீங்கினேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்தது. என் வாழ்க்கை ஆசீர்வாதப்பட ஆரம்பித்தேன். ஆமென். இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமாருக்கெல்லாம் சொல்கிறேன், 2 வாழ்க்கை நமக்கு வேண்டாம். 2 வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வேண்டாம். மாறுபாடை உங்களை விட்டு என்ன செய்யுங்கள்? அகற்றுங்கள். காரணம், இந்த மாறுபாடு ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பாழாக்குகிறது.